ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்குலாம் வந்து லங்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லிட்டீங்க. சரி, எனக்கு ஆல்ரெடி இருக்குது, நான் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி உங்ககிட்ட கற்றுக்கிறேன் அப்படின்னு டாக்டர் கிட்ட நம்ம போய் சொல்றதுக்கு முன்னாடி நமக்கு செல்ஃபா நமக்கு ஒரு அனலைசேஷன் வேணும் இல்லையா? இப்போ டாக்டர் கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு வந்து டேப்லெட் வந்து அலர்ஜி டாக்டர், அப்போ எனக்கு வேற மாதிரி ஏதாவது ஒரு டானிக்கோ எனக்கு வேற ஏதாவது எழுதி கொடுங்கன்னு சொல்றோம். உண்மைதான். அது உண்மையிலே எப்படி அலர்ஜி, இது சரியா, நம்ம சொல்ற வார்த்தை சரியாங்கிறத நம்ம எங்க போய் கிராஸ் வெரிஃபை பண்ணுவோம்? ஒரு மீன ராசி மீன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாலே அவங்களுக்கு தான் சம்டைம்ஸ் மெடிசன் ரிவர்ஸில் வேலை செய்யும். ரிவர்ஸ்லன்னா எப்படி சார்? எடுக்கிற மெடிசன் எதுக்காக எடுத்தாங்களோ அதுக்கு வேலை செய்யாமல் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வேலை செய்யும். இல்லை எடுத்த மெடிசன் அவங்களுக்கு ரிவர்ஸ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்னென்னா வேற ஒரு சைடு எஃபெக்டை உருவாக்கும். நம்ம உடம்பை பற்றி நமக்கு தான் முதல்ல நல்லா தெரியும். அதனால் உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத நம்மக்கிட்ட தான் கேட்பார். அப்போ நம்ம சொல்லும் போது, டாக்டர் இவ்வளோ ஹெவி மெடிசன்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இப்படி தூக்கம் வருது, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நம்ம குறைச்சிட்றோம். அது ஆக்சுவலாக இப்படி ஒரு மருத்துவ ஜோதிடத்தோட அந்த நாலேஜ் இருக்கும்போது நம்ம சரியாக தான் பேசுகிறோமா, நம்ம சரியாக போய் டாக்டர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோமா இல்லையாங்கிற நமக்கே ஒரு நாலேஜ் கிடச்சிடும். சப்ஜெக்ட் படிக்கிறது மூலமாக நம்ம என்ன விஷயம் நம்ம செஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல நமக்கான ஒரு செல்ஃப் அட்வைஸ், நமக்கு கொடுக்குற மருத்துவத்தையோ நம்ம பார்க்குற மருத்துவர் எப்படி அப்படிங்கிறதுக்கான நமக்கு ஒரு நாலேஜ், இதெல்லாம் நமக்கு நல்லா கிடைச்சதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களுக்கும் இதை பற்றின ஒரு அட்வைஸையோ இல்லை நம்மக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கும்போது நமக்கு சொல்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் வேணும். மேக்சிமம் நேரத்தில் மருந்து என்ன பண்ணோம்னா உள்ளே போவோம், ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆகும். பார்ப்போம் சிம்பிளாக. காலையில் ஒருத்தர் மருந்து எடுத்துக்கிறாரு, அவருக்கு ஒரு விதமாக வேலை செய்யும். மத்தியானம் எடுக்கிறவருக்கு ஒரு விதமாக வேலை செய்யும். அதே மருந்து அதே நோய் ஈவினிங்கோ இல்லை நைட் நேரத்தில் எடுக்கும்போது அது வேறு விதமாக வேலை செய்யும். இதெல்லாம் எப்படி அப்படின்னா அந்த நேரம் தான் அதை டிசைட் பண்ணுது. இதில் இன்னொன்று, நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க டைம் பார்த்து தான் மாத்திரை மருந்து உள்ளே எடுப்பாங்க. ஸ்ரீ மகாஸ் இன்ஃபினிட்டி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தினந்தோறும் பயனுள்ள பல்வேறு தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கும் ஒரு புதுமையான தகவலை நமக்காக தர்றதுக்காக ஆஸ்ட்ரோ நியூமராலஜிஸ்ட் டாக்டர் மகாஸ் ராஜா சார் அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. தின ராசிக்காரர்கள் கடகராசிக்காரர்களுக்குலாம் வந்து லங்ஸ் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லிட்டீங்க. சரி, எனக்கு ஆல்ரெடி இருக்குது, நான் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து மெடிக்கல் அஸ்ட்ராலஜி உங்ககிட்ட கற்றுக்கிறேன் அப்படின்னா, நான் ஒரு அஸ்ட்ராலஜராக கூட இருக்கேன், கற்றுக்கிறேன் அப்படின்னா அந்த நோயினுடைய வீரியத்தை குறைக்க முடியுமா நீங்கள் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களெல்லாம் வச்சுட்டு அப்படின்னு கேட்டால் முடியுமா சார்? இப்போ பாருங்க, இதுக்கு நிறைய விஷயம் நம்மளால் சொல்ல முடியும். இப்போ நான் சில பேர் இப்படிலாம் வந்து கேட்பாங்க, சார் நான் டாக்டர்கிட்ட பார்த்தேன், டாக்டர் நோயை பற்றின எல்லா விஷயமும் எனக்கு சொல்லிட்டாரு, இத்தனை நாளைக்கு டேப்லெட் எடுக்கணும், மெடிசன் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும், டாக்டர் நல்லா அட்வைஸ் பண்ணிட்டாரு. ஓகே, இப்போ நான் ஜோதிடம் பார்க்க வர்றேன், நீங்கள் வந்து இது சரியாயிருன்னு சொல்கிறீங்க. சரி, சரியா என்ன, அப்போ நான் இன்றைக்கி மருந்து மாத்திரை நிறுத்திடுவான்னு ஒரு வார்த்தை கேட்பாங்க. நிறைய பேர் கேட்பாங்க. நான் சொல்லுவேன், அது கிடையாது. இந்த மருந்து மாத்திரை உங்களுக்கு என்ன செய்ய போகுதுங்கிறது தான் இந்த ஜோதிடம் சொல்ல போகுது. அந்த மருந்து மாத்திரை எடுக்கிறதுனால உங்களுக்கு உடம்புக்குள்ளே என்னெல்லாம் நடக்க போகுது, என்னெல்லாம் செய்ய போகுது, ஃப்யூச்சர் எப்படி இருக்க போகுதுங்கிறது தான் ஜோதிடம் சொல்ல போகுது. இந்த நோய் எப்போ உங்களை விட்டு விலகிறதுக்கு தயாராக இருக்குங்கிறத ஜோதிடம் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். குறிப்பாக மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அதை தான் ப்ரெடிக்ட் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது, இன்னும் சில பேருக்கு இப்படிலாம் சில கேள்வி இருக்கும், டாக்டரை மீறின சந்தேகங்கள்லாம் இவங்களுக்கு வரும். இல்லை டாக்டருக்கே அட்வைஸ் பண்ணுற அளவுக்குலாம் நம்ம பொதுமக்களுக்கு ஆமாம், கூகுளில் பார்த்துட்டு எல்லாருமே இன்றைக்கி ஒரு டாக்டராக தானே சார் இருக்கிறாங்க. டாக்டருக்கே அட்வைஸ் பண்ணுவோம், எனக்கு மாத்திரை இப்படி கொடுங்க, எனக்கு இந்த டோசேஜில் கொடுங்க, எனக்கு இப்படி கொடுங்க, அப்படி கொடுங்க. அப்போது இதை டாக்டர்கிட்ட நம்ம போய் சொல்கிறதுக்கு முன்னாடி நமக்கு செல்ஃபாக நமக்கு ஒரு அனலைசேஷன் வேணும் இல்லையா? இப்போ டாக்டர்கிட்ட நம்ம என்ன சொல்லுவோம், எனக்கு வந்து டேப்லெட் வந்து அலர்ஜி டாக்டர், அப்போ எனக்கு வேறு மாதிரி ஏதாவது ஒரு டானிக்கோ எனக்கு வேறு ஏதாவது எழுதி கொடுங்கன்னு சொல்கிறோம். உண்மைதான். அது உண்மையிலே எப்படி அலர்ஜி, இது சரியா, நம்ம சொல்கிற வார்த்தை சரியாங்கிறத நம்ம எங்கே போய் கிராஸ் வெரிஃபை பண்ணுறோம்? கரெக்டு சார். ஒரு நம்மளா ஒரு அனலைஸ் போடும்போது ரியாக்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம அதை ஃபைன் பண்ணுவோம். ஆமாம், இல்லை நம்மளா ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். எதை வச்சு வரோம்? அதுக்கு எந்த விதமான இதுவும் கிடையாதுல்ல. நம்மளா ஒன்று யோசிக்கிறோம், அது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணிடுறோம். அதை போய் டாக்டர்கிட்ட வேற சொல்லிடுறோம். ஒருவேளை அந்த மாத்திரை மூலமாக உங்களுக்கு தீர்வு உடனடியாக கிடைக்கிற மாதிரி இருந்து அதை தடுக்கிற காரணம் நீங்களே இருந்துட்டீங்கன்னா, ஓகே, அப்போ இதுக்கு ஒரு நாலேஜ் வேணும் இல்லையா? அதைத்தான் அந்த மருத்துவ ஜோதிடம் கொடுக்க போகுது. ஒன்று, இது சரி வரும் வராதுங்கிறத நீங்களே உங்களுக்கு ஒரு செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறது தான் இந்த மருத்துவ ஜோதிடம். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட போய் சொல்லலாம். இப்போ பாருங்கள், பொதுவாக ஒரு மீன ராசி மீன லக்னத்தில் ஒருத்தர் பிறந்துட்டாலே அவங்களுக்கு தான் சம்டைம்ஸ் மெடிசன் ரிவர்ஸில் வேலை செய்யும். ரிவர்ஸ்லன்னா எப்படி சார்? எடுக்கிற மெடிசன் எதுக்காக எடுத்தாங்களோ அதுக்கு வேலை செய்யாமல் வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு வேலை செய்யும். இல்லை எடுத்த மெடிசன் அவங்களுக்கு ரிவர்ஸ் எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படின்னா என்னென்னா வேற ஒரு சைடு எஃபெக்டை உருவாக்குறதுக்கும் வாய்ப்பு. இப்போ வந்து நிறைய பேருக்கு வந்து ஏதோ ஒரு பிரச்சனைக்கு டேப்லெட் எடுத்து குடலெல்லாம் புண்ணா போகுது, அந்த மாதிரியான விஷயம். அந்த மாதிரி தலைவலிக்கு மாத்திரை எடுத்தேன்னு வாங்க, ஆமாம், ஆனால் குடல் வந்து பாதிச்சிருக்கும், கிட்னியை பாதிக்கும். இந்த மாதிரி நிறைய
உள்ளுக்குள்ளே ஒரு விஷயத்துக்காக எடுத்தால் நான் வேற ஒரு விஷயத்தில் கொண்டு போய் விட்டுருச்சு அப்படின்னு ம். சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மீனராசி மீன் லக்னத்துக்காரங்களுக்கு தான் இருக்கும். அப்போ இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம போகிறது ம். சரியாக தான் போய்கிட்டு இருக்கோமா, என்ன பண்ணுறோம், அப்போ டாக்டர்கிட்ட நம்ம எதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும், ம். இன்னும் சில பேருக்கு எந்த நோய்க்கு நல்ல ஸ்ட்ராங்காக நம்ம மருந்து எடுக்கலாம், எடுக்க வேண்டாம், இதெல்லாம் டாக்டருக்கு தெரியும். அவருக்கு தெரியாத விஷயம் எதுவும் இல்லை. பட் நமக்கு ஒரு நாலேஜ் இருக்கும்போது நம்ம மனசு அதை ஏற்றுக்கும். ம். டாக்டர் கொடுக்குறத நம்ம சரின்னு ஏற்றுப்போம். நம்ம நாலேஜ் கம்மியாக இருக்கும்போது என்ன பண்ணுவோம், டாக்டருக்கு போய் அட்வைஸ் பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் கம்மியாக கொடுங்க டாக்டர், எனக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட்டை கம்மியாக பண்ணுங்க அப்படின்னு. அப்படி கிடையாது. இங்கே பாருங்கள், இப்போ உங்களுக்கு தைராய்டில் ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னு வச்சுக்கிறோம். அது ம். ஹைப்போ தைராய்டாக இருந்தாலும் சரி, ஹைப்பர் தைராய்டாக இருந்தாலும் சரி, தைராய்டுக்கு நீங்கள் எவ்வளோ ஹெவி டோஸ் மெடிசன் எடுத்தாலும் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் வராது. ம். நீங்கள் என்ன எவ்வளோ நீங்கள் ஹெவி டோஸ் எடுத்தாலும் சைடு எஃபெக்ட்ஸ் வரவே வராது. அது என்ன மருத்துவமாக இருந்தாலும் சரி, குறிப்பாக நீங்கள் அலோபதிக்கலாகவே நீங்கள் மெடிசன் எடுக்கிறீங்கன்னா வரவே வராது. இதுக்கு பயந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சில பேர் டாக்டர்கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் மெடிசனை கொஞ்சம் குறைவாக கொடுங்க, ஆமா. அது நிறைய வந்து டேப்லெட் கொடுத்துறாதீங்க. நெறைய வருஷங்கள் எடுக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கு பயந்துட்டு நெறைய பேர் எடுக்க மாட்டாங்க ஒரு சார். தடவை உங்களுக்கு தைராய்டில் ப்ராப்ளம் வந்துருச்சுன்னா நீங்கள் லைஃப் லாங் மருந்து எடுத்து தான் ஆகணும். அதுக்கு வேறு ம். சாய்ஸ் கிடையாது. ம். இதில் எங்கே நம்மளோட நாலேஜ் நல்லா தெளிவாக இருக்கணும்னா, நம்ம டாக்டர்கிட்ட கேட்கறதுக்கு முன்னாடி டாக்டர் நம்ம என்ன ரெக்வஸ்ட் பண்ணுறோன்னா, டாக்டர் ஏன் அதை கேட்குறாருன்னா, ஒரு மருத்துவர் எதுக்கு நம்ம சொல்கிறத செவி கொடுத்து கேட்குறாருன்னா, நம்ம உடம்பை பற்றி நமக்கு தான் முதல்ல நல்லா தெரியும். ம். அதனால் உங்களுக்கு எப்படி ரியாக்ட் பண்ணுதுங்கிறத நம்மக்கிட்ட தான் கேட்பார். அப்போ நம்ம சொல்லும்போது, டாக்டர் இவ்வளோ ஹெவி மெடிசன்லாம் எனக்கு வேண்டாம், எனக்கு இப்படி தூக்கம் வருது, எனக்கு அப்படி இருக்குது இப்படி இருக்குன்னு நம்ம குறைச்சிடுறோம். அது ஆக்சுவலாக இப்படி ஒரு மருத்துவ ஜோதிடத்தோட அந்த நாலேஜ் இருக்கும்போது நம்ம சரியாக தான் பேசுகிறோமா, நம்ம சரியாக போய் டாக்டர்கிட்ட ஒரு விஷயத்த சொல்கிறோமா இல்லையாங்கிற நமக்கே ஒரு நாலேஜ் கிடச்சிரும். ம். தைராய்டு கண்டிப்பாக நீங்கள் ஹெவி டோஸ் எடுக்கலாம், யாராக இருந்தாலுமே சரி. உங்கள் தைராய்டு சரியாக இருந்தால் தான் நீங்கள் மற்ற மருந்தை உடம்புக்குள்ளே எடுக்கும்போது வேலை செய்யும். ம். இப்போ இதெல்லாம் நம்ம பேசணும் அப்படின்னா உண்மையிலே நம்மளோட அனாட்டமி, நம்மளோட ஹியூமன் அனாட்டமி பற்றி, இல்லை நம்மளோட உடல் கூறு பற்றி நமக்கு நிச்சயமாக ஒரு நாலேஜ் வேணும். கண்டிப்பா சார். அப்போ தான் மருத்துவ ஜோதிடம் படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ம். ஒன்று, நிச்சயமாக நம்ம இனிமேல் வந்து மருத்துவத்துக்கு பின்னாடி ஓட தான் போகிறோம். கண்டிப்பா. என்னைக்கு கொரோனான்னு ஒன்று வந்து தட்டி பார்த்துட்டு போயிடுச்சோ, கதவை தட்டி எல்லாருக்கும் ஹாய் சொல்லிட்டு போயிடுச்சோ, திருப்பி இன்னொரு நாள் வேற ஒரு ரூபத்துலையோ இல்லை வேற ஒரு ஃபார்மேட்லேயோ திருப்பி வந்து இந்த உலகத்துக்குள்ளே வந்து திருப்பி இறங்க போகுதுன்னு அர்த்தம். இல்லை வேற ஒரு நோயாக கூட வரலாம். ஸோ இதுக்கு நம்ம எப்படி தயார்படுத்திக்கிறது, இந்த மாதிரியான நாலேஜ் தான் நம்மளை தயார்படுத்தும். வந்தால் எப்படி பயப்படாமல் இருக்கிறது ம். அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக இந்த சப்ஜெக்ட் படிக்கிறது மூலமாக நம்ம என்ன விஷயம் நம்ம செஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, முதல்ல நமக்கான ஒரு செல்ஃப் அட்வைஸ், ம். நமக்கு கொடுக்குற மருத்துவத்தையோ நம்ம பார்க்குற மருத்துவர் எப்படி அப்படிங்கிறதுக்கான நமக்கு ஒரு நாலேஜ், இதெல்லாம் நமக்கு நல்லா கிடைச்சதுக்கப்புறம் நம்ம மற்றவங்களுக்கும் இதை பற்றின ஒரு அட்வைஸையோ இல்லை நம்மக்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்கும்போது நமக்கு சொல்கிற அளவுக்கு நமக்கு நாலேஜ் வேணும். ம். அப்போ நான் ஒரு ஜோதிடராக இருக்கேன் அப்படின்னா இன்றைய காலகட்டத்தில் மருத்துவ ஜோதிடம் படிச்சுக்கிறது ரொம்ப சிறப்பு. நம்ம கிளாஸ் வந்து பஞ்சபக்ஷி கோயம்புத்தூர்லயா இருக்கட்டும், இல்ல பெங்களூர்லயா இருக்கட்டும், நிறைய டாக்டர்ஸ் வந்து படிச்சாங்க சார். அப்போ அவங்களுக்கு வந்து பஞ்சபக்ஷியே அவ்வளோ ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னா, இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜின்றது டாக்டர்ஸ்க்கு எந்த அளவுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார்? கண்டிப்பாக ஒரு பெரிய அளவில் இது உதவி பண்ணும். எதுக்கு பஞ்சபட்சி படிக்கிறக்காக நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய மருத்துவர்கள் ஆமா. வந்திருந்தாங்க. குறிப்பாக மருத்துவத்தை கிளாஸாக எடுக்கிறவங்க, ஏன்னா மருத்துவத்தை டீச் பண்றவங்களும் வந்திருந்தாங்க. ப்ரொஃபஸர்ஸாக இருக்கிறவங்க, ம். அந்த மாதிரியெல்லாம் வந்தாங்க. எதுக்குன்னா, ஒரு மருந்தை நம்ம ஒருத்தருக்கு கொடுக்குறோம். ம். அந்த மருந்தை சரியான நேரத்தில் கொடுக்கும்போது தான் நல்லா சரியாக வேலை செய்யும். கண்டிப்பா. நம்ம சொன்ன மாதிரி மருந்து பாதி, அதை உட்கொள்கிற அந்த கொடுக்குற விதம், நம்ம ம். எடுத்துக்கிறது, இதுக்கெல்லாம் நேரம் ரொம்ப முக்கியம். ம். இப்போ நம்ம ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், டாக்டர் மருந்து எழுதி கொடுக்குறாரு, திருப்பி வீட்டுக்கு வரோம், மருந்தை சாப்பிட்றோம். சில பேருக்கு சொன்ன டயத்தில் சரியாயிருது, சில பேர் திருப்பி திருப்பி டாக்டர்கிட்ட போகிறாங்க. ம். உண்டா இல்லையா? உண்டு சார். இதுக்கு காரணம் நம்ம எடுக்கிற நேரம் ரொம்ப முக்கியம். அந்த ம். மருந்தை உட்கொள்கிற நேரம் ரொம்ப முக்கியம். நான் திருப்பி சொல்கிறேன், இது எமர்ஜென்சிக்கு பொருந்தாது. ம். நம்ம ஒரு எமர்ஜென்சியாக போயிட்டு ஒரு ஒரு டாக்டர்கிட்ட போகிறோம், ஒரு ஐசியூவில் போகிறோம், அப்படிலாம் இருக்கும்போது இது பொருந்தாது. நான் ஒரு கோல்டுக்கு போகிறேன், இல்லை வேறு ஏதோ ஒரு ஒரு ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு போகிறேன், ஒரு டாக்டரை போய் பார்க்குறேன், வேறு ஏதோ ஒரு உடம்புல இருக்க ஒரு விஷயத்துக்காக நான் போய் டாக்டரை பார்க்கும்போது அவர் மருந்து எழுதி கொடுக்குறாருன்னா, எந்த நேரத்தில் நீங்கள் உட்கொள்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ம். அதை பொறுத்து தான் உங்கள் நோய் சீக்கிரம் தீரும். இப்போ இதுக்கு ஒரு பஞ்சபட்சி நாலேஜ் வேணும். நான் அதுதான் சொல்லுவேன், பட்சி நேரத்தை பார்த்து நீங்கள் மருந்து எடுக்கும்போது அதே மருந்து தான், அதே டாக்டர் தான், அவர் கொடுக்குறது அதாவது ரொம்ப குயிக்காக வேலை செய்யும். ம். அடுத்தபடியாக இந்த மருத்துவ ஜோதிடம்னு ஒன்று வரும்போது என்ன அப்படின்னா, இதில் நிறைய டாக்டர்ஸ் ஏற்கனவே நிறைய பேட்சஸ்லாம் என்கிட்ட படிச்சிருக்காங்க. எதுக்காகன்னா, ஒரு சித்த மருத்துவராக இருக்காங்க. ஒரு சித்த மருத்துவருக்கு நிச்சயமாக இந்த மெடிக்கல் அஸ்ட்ராலஜி தேவை. ஏன் ம். அப்படின்னா, அவர் எப்படிலாம் அதை பண்ணுறாரு அப்படின்னா, நம்மக்கிட்ட படித்தவங்களே எப்படி பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு மருந்தை எந்த நேரத்தில் அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்கணும், அதை என்ன மாதிரியான ஃபார்மேட்டில் கொடுக்கணும், இதெல்லாம் மெடிக்கல் சொல்லிடும். அடிஷ்னலாக என்னென்னா, இதை எப்படி பழிக்க வைக்கிறது, இந்த மருந்தை எப்படி வந்து கொடுத்த நேரத்துக்கு அதை பழிக்க வைக்கிறது. மேக்ஸிமம் நேரத்தில் மருந்து என்ன பண்ணுன்னா உள்ளே போவோம், ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு மாதிரி ரியாக்ட் ஆகும்.
இப்படி பார்ப்போம் சிம்பிளாக. காலையில் ஒருத்தர் மருந்து எடுத்துக்கிறாரு, அவருக்கு ஒரு விதமாக வேலை செய்யும். மத்தியானம் எடுக்கிறவருக்கு ஒரு விதமாக வேலை செய்யும். அதே மருந்து அதே நோய் ஈவினிங்கோ இல்லை நைட் நேரத்தில் எடுக்கும்போது அது வேறு விதமாக வேலை செய்யும். இதெல்லாம் எப்படி அப்படின்னா அந்த நேரம் தான் அதை டிசைட் பண்ணுது. இதில் இன்னொன்று, நல்ல நாலேஜ் இருக்கிறவங்க டைம் பார்த்து தான் மாத்திரை மருந்தை உள்ளே எடுப்பாங்க. சும்மா எல்லா நேரத்துலையும் அந்த மாத்திரை ஒரு மருந்து மாத்திரை சாப்பிட்றதுக்கும் மருந்து எடுத்துக்கிறதுக்கும் கூட நம்ம நேரத்தை வந்து கன்சிடர் பண்ணணும் இல்லையா சார்? அப்படி தான் இருந்திருக்கு. நம்ம தான் நடுவில் மறந்துட்டோம். ராகு காலத்தில் மாத்திரை போட மாட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, பெரியவங்க வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா அவங்க பாருங்கள் அந்த பஞ்சாங்கத்தோடையே தான் இருப்பாங்க. ஆமாம். ஒரு யமகண்டத்தில் வெளியில் கிளம்பி போக மாட்டாங்க, ஒரு டாக்டரை போய் பார்க்க மாட்டாங்க, ஒரு ஆப்ரேஷன் வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் தவிர்த்துருவாங்க. வேணாம் டாக்டர், இந்த டயத்தில் வேண்டாம், எனக்கு அது இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணி விட்டுரும், அது வேண்டாம். அவரும் அதை ஏற்றுப்பார். சரி பரவாயில்ல, அந்த ஒரு மணி நேரம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் எதுக்குன்னா கூடவே நமக்கு கொடுத்துருக்க ஒரு பெரிய வரப்பிரசாதம். அந்த நேரத்தில் நேரம் நமக்கு ஒத்துழைக்கலன்னு அர்த்தம். எல்லாம் பண்ணிட்டு டாக்டர் எங்கே கை கட்டுறாரு, நாங்கள் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டோம், அப்புறம் ஆண்டவன் கையில் தான் இருக்கு. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணுறோம், இறைவனோட ஒரு அருளால் பஞ்சாங்கத்தை தூக்கி கையில் வச்சுக்கிறோம். அப்போ நேரத்தை பார்த்து நம்ம இயக்குவோம். அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பஞ்சபட்சியும் சரி, இந்த மருத்துவ ஜோதிடமும் சரி. ஸோ இதை பற்றின ஒரு நாலேஜ் கிடச்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எடுக்கிற மருந்தை பர்ஃபெக்டாக 100 இல்லை 200% நம்ம உடம்புல வேலை செய்ய வைக்கலாம்.